ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி சண்டே. எங்கடா வெளியே கிளம்பிட்டுமேன்னு பார்க்குறீங்களா? சண்டே மதியம் போல் வெளியே கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிருத்திகா பொட்டிக்ஸோட எக்ஸ்போ 4 போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து 7ம் 8ம் போட்டிருந்தாங்க. 7 என்னால் நேற்று போக முடியல. ஸோ இன்றைக்காவது போய் பார்த்துட்டு வந்தோன்னே, 2 நாள் தான் எக்ஸ்போ இருக்குது. அதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. காலையிலேயே நேரம் போல் இருந்து சமைச்சு எல்லாமே வச்சு சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஒரு மதியம் 2 மணி போல் டக்குன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்க அப்படின்னா ரோடே வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்கு அப்படி இல்லாமல் நிறைய வண்டி ஒரு மாதிரி நெரிசல் எதுவுமே இல்லாமல் என்னமோ இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக ரோடே ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை மேபி மதியானம் போயிருந்தோம் அப்படின்றதுனால ஃப்ரீயாக இருந்துச்சா என்னமோன்னு தெரியலை. ஸோ நாங்கள் போகும்போது ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி எனக்கு வந்து ஃபீலாக இருந்துச்சு. போன எக்ஸ்போ போகும்போது செம்ம டிராஃபிக். பட் இன்றைக்கி அவ்வளோ டிராஃபிக் இல்லை. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாகவே போயாச்சு. பாருங்கள், அதுக்குள்ளே அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ போகும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். எக்ஸ்போ போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், என்ட்ரன்ஸ் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த தடவை வந்து பேனர் செமையாக இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா சாரீ அப்படி பறக்கிற மாதிரி அந்த பிக் வந்து நல்லா இருந்துச்சு. பிங்க் கலர் சாரீ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் தான் நிறைய பேனர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கிருத்திகா பொட்டிக்ஸில் அவங்க வந்து கட்டியிருந்த புடவை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேனர்லேயும் இருந்தது. போனவுடனே பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்லரி போயாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஜுவல்லரி பார்த்துட்டு ஜுவல்ஸ் பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு நான் இப்போ காமிச்ச அந்த செயினும் டாலரும் சேர்த்து 2800 அப்படின்னு போட்டுருந்துச்சு. இது வந்து ஒரு சின்ன செயினு. ஸோ வந்து கொட்டி கம்பல் ஒன்று கொடுத்தாங்க. பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. அதுவும் 2800 தான் போட்டிருந்தது. பாருங்கள், இது ஒரே ஒரு டாலரும் ஒரு லாங் செயின் நல்லா லாங்காக இருந்துச்சு. செயின் டாலர் நல்லா பெருசாக இருந்துச்சு. 2600 போட்டிருந்தது செயின். பட் வந்து என்னென்னா இந்த எக்ஸ்போ 4ல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. போய் ஜுவல்லர்ஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக காஞ்சி சில்க்ஸ் போயாச்சு. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஷைனிங்கு, அந்த பட்டு சாரீ ஃபீலு சாஃப்டாக. ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அங்கே போவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து இந்த தடவை வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியலை. பட் எனக்கு ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப ப்ரைஸ் எல்லாமே என்னமோ கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாது. செகண்ட் டே போனேன்னே கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் நல்லா இருந்துச்சு, நிறையவும் இருந்துச்சு. பாருங்கள், இந்த ரெட் கலர் சாரீஸ்லாம் நான் அப்படியே யாராவது வந்து நம்ம 2 பேர் போகிறோம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் போல் இருக்க. சேமாக ஒரே மாதிரி சாரீஸ், ஒர்க் சாரீஸ் சொல்லவே வேண்டாம். செம்மையாக இருந்துச்சு நேரில் பார்க்க. பட் என்னுடைய மொபைலில் உங்களுக்கு டல்லாக தெரியுது. நான் நேரில் கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. 899க்கு கண்டிப்பாக இதை வாங்கலாம். நல்லா ஒர்த்து தான், சரிங்களா? ரொம்ப சாஃப்ட் சில்க் சாரீஸ், அப்புறம் வந்து காஞ்சி பட்டு சாரீஸ் எல்லாமே ஒரு 1500 to 2000 அதுக்குள்ளே எல்லாமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா சாரீ சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது என்ன சாரீ சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் சொல்கிறது தான். என்ன அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து ஜோதிகா மேம் வேர் பண்ணியிருந்த சாரீ. அதில் நிறைய கலர்ஸ் சார்ஜரில் அதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இது பாருங்கள், டிஷ்யூ காட்டனா டிஷ்யூ கிளாத்தா? ஆமாம், ஓகே அதுதான். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லைப்பா, சரியான கலர்ஸ், நிறைய கலெக்ஷன். ஒரு பீஸ் தான் இருக்குன்ற மாதிரி இல்லை, நிறைய இருந்துச்சு. நல்லா அழகாகவும் இருந்துச்சு. பாருங்கள், டிஷ்யூ சாரீ அதுவும் இருந்துச்சு. அதுலேயும் நிறைய கலெக்ஷன். இன்றைக்கி வந்து போன தடவை நான் போகும்போது கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு வந்துட்டேன். பட் இன்றைக்கி நிறைய கலெக்ஷன் இருந்தது. சூப்பராகவும் இருந்துச்சு. ப்ளவுஸ் பீட்லாம் பாருங்களேன், வெறும் 100 rupeesக்கு ஷைனிங் கிளாத்தில் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக. சரி, அதை முடிச்சுட்டு நேராக பார்த்திங்கன்னா குர்த்திக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்ம அதுதானே போடுவோம், நமக்கு எது முக்கியமோ அதை பார்க்கணும்ல பிகில், அதுதான். அதனால் வந்து குர்த்திக்கு வந்தாச்சு. எப்பவும் போல் தான் 850, 799, அப்புறம் வந்து அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் இருந்துச்சு ப்ரைஸ் எல்லாமே. 850 மினிமம், இல்லை 800 அப்படி தான் இருந்துச்சு. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 குர்த்தி எடுத்தேன், 2 சாரீ எடுத்தேன். அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் காட்டுறேன், ஓகேங்களா? பாருங்கள், சாரீஸ் 650க்கு சான்ஸேல சூப்பராக இருந்துச்சு.
வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கலர்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த தடவை அதான் சொல்கிறேனே, இந்த தடவை நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. மேம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி கிருத்திகா மேம் அந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன் கொண்டு வரேன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகா இங்கே பாருங்கள், கையில் வச்சுருக்கலாம் இந்த எல்லும் இதுதான் நான் எடுத்து கொடுத்தா. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கிருத்திகாவை பார்க்காம போனால் எப்படி? ஸோ பாருங்கள், சரியாக தெரியலல்ல, எனக்கே சரியாக தெரியல. நான் கிட்டே போய் அவங்க ஆக்சுவலி வீடியோ எடுக்கலை. என் பொண்ணு பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருந்தான். ஏன்டின்னு கேட்டேன். இல்லைம்மா, அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமாக வருதுன்னு சொன்னான். ஓகே, லாஸ்ட்டாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு பாய் சொல்லி கிளம்பியாச்சு. நீங்களும் போயிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.